அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். மார்ச் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நமக்கு இந்த லென்டன் சீசன் ஆரம்பிக்கிறது. லெந்து காலம் கிறிஸ்தவ உலகத்தில் இது ரொம்ப முக்கியமான காலம். இது பைபிளில் இருக்கா இல்லையான்ற டிபேட்டுக்காக நான் சொல்லலை. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக விசேஷமாக்கி கொள்ள கடவன் என்பதனால இந்த நாட்களை விசேஷமாக்க போகிறோம். நீங்கள் இதில் ஃபாஸ்டிங் இருக்கலாம், நிறைய நீங்கள் ஜெபம் பண்ணி பைபிள் படித்து இந்த நாட்களை இன்னும் கர்த்தரோடு நெருங்குவதற்காக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, 5ஆம் தேதி இந்த புதன்கிழமையிலிருந்து நம்ம குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் வரைக்கும் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக நம்ம திட்டம் போட்டிருக்கிறோம். வழக்கம் போல் தயவு செய்து இதில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்ம ஏற்கனவே பைபிள் படிச்சுட்டு இருக்கிறனே ஃபுல் பைபிள் அப்படின்னா அது 4 அதிகாரம் தானே, கூட ஒரு 3 அதிகாரம் படிக்க போகிறோம். படிப்போம், பரவாயில்ல. நம்ம வேதத்தை எவ்வளோ படித்தாலும் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். அதனால் குடும்பமாக நீங்கள் படிக்க முயற்சி எடுங்க. நான் ஃபுல் பைபிளை தான் முடிக்கலை, நியூ டெஸ்ட்மெண்ட்டையாவது முடிக்கணும்னு ஒரு முடிவு எடுங்களேன். ஸோ நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டை படிக்க போகிறோம். அந்தந்த நாளுக்குரிய அந்த பகுதியை அந்த இன்றைய முத்தில் நம்ம போடுவோம். அதோடு கூட வழக்கம் போல் நம்ம பைபிள் படித்த பகுதியிலேருந்து நாங்கள் கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் உடனடியாக நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரியப்படுத்தணும். ஆனால் பர்சனலாக தான் தெரியப்படுத்தணும். அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். எனவே இப்பொழுது நீங்கள் அதுக்கு ஆயத்தமாயிடுங்க. அந்த கேள்வி அந்த நைட் 12 மணிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு அனுப்பிடணும். சரியாக 12 மணிக்குள்ளே எங்களுக்கு அனுப்பிடணும். அதனால் இதில் முதல் 2-3 பரிசுகளை நாங்கள் கொடுப்போம். மற்றவங்க ரெகுலராக கலந்துக்கிட்டிங்கன்னா 40 நாள் கலந்துக்கிட்டால் தான் அதுக்கு பரிசு கொடுப்போம். ஆனால் முதல் 3 இடங்களில் ஃபஸ்ட்டு ப்ரைஸாக 5000 ரூபாயும், 2வது பரிசாக 3000 ரூபாயும், 3வது பரிசாக 2000 ரூபாயும் நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போயே நீங்கள் ஆயத்தமாயிடுங்க. நல்லா படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்ம எவ்வளவு நாம் தாழ்த்துகிறோமோ ஆண்டவர் அவ்வளவு அதிகமாக இந்த தாழ்மைக்கு ஒரு பலனை வைத்திருக்கிறார். நம்ம கடந்த சில நாட்களாக தாழ்மையை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவன் எப்படியெல்லாம் நம்ம தாழ்த்தணும்னு நமக்கு சொல்லி கொடுத்தார். நீங்கள் அந்த தாழ்மையை தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் தாழ்த்தணும்னு நினைக்கிற நேரம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கான சவால்கள் வரும். ஆனால் அதை ஜெயிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க, தேவன் கிருபை பாராட்டட்டும். பிரியமானவர்களே, சரி, தாழ்த்துறதுனால என்ன நன்மை? வேதத்தில் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகவும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. முதல்ல தாழ்மை. தேவ ஜனம் தாழ்த்த தான் கர்த்தர் தேசத்திற்கு சேமத்தை தருவார், தேசத்திற்கு சுகத்தை ஆரோக்கியத்தை தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய நேரங்கள் நம்ம தாழ்த்துறதுனால நமக்கு தானே ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் நம்ம தாழ்த்த தேவன் தேசத்திற்கே சேமத்தை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, அந்த ஹீலிங்கை கர்த்தர் கொடுக்கிறார். இது நமக்கு ஒரு கண் திறப்பாக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னா, தேவனுடைய ஜனங்களுக்கும் தேசத்திற்கும் ஆண்டவர் ஒரு கனெக்ஷனை வச்சிருக்கிறார். அடிக்கடி நீங்கள் அதை ஞாபகப்படுத்திக்கோங்க, மறந்துடாதீங்க. அதனால தான் தேசத்தினுடைய நிலை தேவ ஜனங்களுடைய கையில் இருக்கு. தேசம் ஆசீர்வதிக்கப்படணுமா? தேவ ஜனங்கள் தாழ்த்தணும். நான் இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு காண்பித்தா நீங்கள் புரிந்து கொள்வீங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். ஏலியுடைய 2 பிள்ளைகள் மரிக்கிறார்கள், ஏலியும் மரிக்கிறார். அப்போ தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை
இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றால், தேவனுடைய பெட்டி ஆலயத்துக்குள்ள இருக்கு. அப்போ இந்த பெட்டிக்குரிய கனத்தை ஓபினி பினெகாஸ் கொடுக்கல. அப்போ இந்த தேவனுடைய பெட்டியை அவர்கள் இழக்கின்றார்கள். அவர்கள் துன்மார்க்கமாக நடந்தாங்க. அவங்க தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை, தேவனை அறியாமல் இருந்தார்கள். அப்போ இந்த ஜனங்கள், இந்த தேவ ஜனங்கள் அவங்க தங்களை தாழ்த்தலை. ஏன்னா அப்பா சொல்லும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய வார்த்தையை, அப்பாவுடைய பேச்சை நிராகரித்தாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு காணிக்கை கொண்டு வருகிறவர்களுக்கு இவர்கள் இடரலாக நடந்தாங்க. காணிக்கையையும் அல்லது அங்கே செலுத்தப்படுகிற பலியையும் அபகரித்தார்கள். இவ்வளவு இந்த ஏலியின் பிள்ளைகள் நடந்து கொள்வதனால் தேவன் தேசத்தில் கை வைக்கிறார். பாருங்க, தேசத்தில் இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகி போயிற்று. மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. இது எவ்வளோ ஒரு ஆபத்தான காரியம். எனக்கும் தேசத்துக்கும் நான் ஒழுங்காக இருந்தால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அதாவது நான் தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். தாழ்மை, அது அப்படி அந்த தாழ்மை இருந்துச்சுன்னா கீழ்ப்படிஞ்சிருப்பாங்களே இல்லையா? அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. இவங்க தேவனுக்கும் பயப்படலை, தகப்பனுக்கும் கீழ்ப்படியலை, தாழ்மை இல்லை, பெருமை. அதனுடைய விளைவு தேசத்தை விட்டு அந்த மகிமை போய்விட்டது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் ஆசீர்வாதத்தை, சேமத்தை தரணும்னா நம்ம தாழ்த்தணும். எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தினால் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பார். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நினிவேயின் ராஜா, ஜனங்கள், பிராணிகள் எல்லாரும் ஃபாஸ்டிங் இருந்தாங்களாம். என்ன நடந்தது? நீங்கள் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 9-10 வசனம் பாருங்களேன். யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அப்போ நினிவேயினுடைய ராஜா முதற்கொண்டு எல்லாரும் பாருங்க, அவங்க ரெட்டு உடுத்தி, இல்லை அந்த வசனம் சொல்லுகிறது 5ஆம் 6ஆம் வசனம், அவங்க உபவாசம் பண்ணி ரெட்டு உடுத்தி எல்லாரும் பாருங்க. அவங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு தாழ்த்தி இருக்கணும். தாழ்மையினுடைய அந்த பலன் என்ன தெரியுமா? தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவு தாழ்த்துறோமோ தேவ சமூகத்தில் அவ்வளவாய் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். எனவே இன்னைக்கு அதிகமாக நம்ம தேசத்தின் சேமத்திற்காக நம்ம தாழ்த்துவோம், தாழ்மையோடு நடந்து கொள்வோம். ஆண்டுகிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் தேசம் தெரியாமல் செய்கிறாங்க, எங்கள் ஜனங்க தெரியாமல் நடக்கிறாங்க, எங்கள் ஜனத்தை நீங்கள் விடுதலை ஆக்குங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாள் அதிகாலையில் 5:30 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒருவேளை இன்றைய முத்து பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகள், காலையில் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த டைம் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, ஆனால் தூங்குறதா இருந்தால் தயவு செய்து அலாரம் வச்சு எழும்புங்க. நம்ம டெய்லி காலில் கன்ஃபஸ் பண்ணி ஜெபம் பண்ணுறோம், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுறோம், ஒரு சின்ன மெசேஜ் கேட்குறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். 1 மணி நேரம் போகிறதே தெரியாது. தயவுசெய்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா தேசத்தினுடைய நிலைமை பரிதாபமான நிலைமை. நம்ம மிக ஆபத்தான சூழ்நிலை நோக்கி போயிட்டுருக்குறோம். உங்கள் எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன். கீழே காண்கிற இந்த ஜூம் ஐடியா குறித்து கொள்ளுங்கள். ஜூமில் வாங்க, இல்லை இதே யூடியூப்பில் இதே சேனலில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். 5:30 to 6:30 லைவில் கலந்துக்கோங்க. அது நமக்கு இன்னும் ஆசீர்வாதம். சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், நாம் தாழ்த்துவோம், தேசத்துக்கு சேமத்தை தருவார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் 2 நாளாகவும் 7:14, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜெபம் இல்லாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். பெருமை பாராட்ட எங்களுக்கு இடமே இல்லை. நாங்கள் தாழ்த்தினால் தேசத்திற்கு சேமம் உண்டாகும். எங்களுக்கும் தேசத்துக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது என்பதை இன்றைக்கி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அதை உணர்ந்து அறிந்து செயல்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படும் உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.